சார் வணக்கம் சார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அவங்களுடைய அப்பா வழியில், அதாவது அவருடைய தந்தைக்கு அவங்க தாய் மூலமாக நத்தம் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தந்தைக்கு, அதாவது அவங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு. சரி. அப்போ ஒரு பங்கெல்லாம் கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இவங்க மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பியுடைய வாரிசு, அதாவது தம்பி இறந்துட்டாரு, தம்பியுடைய வாரிசு வந்து இப்போ எங்களுக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கு, பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்க அப்படி கொடுக்கலன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம். சரி, தாராளமாக போய்க்க சொல்லுங்க. ஏன்னா நத்தம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான். நத்தம் சொத்து ஒரு பூர்வீக சொத்து கிடையாது. நத்தம் சொத்து அனுபவத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற பட்டா சொத்து. இந்த பட்டா சொத்தை பூர்வீக சொத்தாக அனுமானிச்சுட்டு, கூட்டு குடும்ப சொத்தை அனுமானிச்சுட்டு எனக்கு அதில் பங்கு கொடுன்னு கேட்கறதுக்குன்னு உரிமையெல்லாம் கிடையாது. இதில் அவர் சொல்லிட்டாரு, அவர் தந்தை பேரில் பட்டா இருந்ததுக்கு தந்தை வந்து ஒரு தாயாருக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. அந்த தாயாருக்கு பேரில் ஏற்பட்ட செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த தாயாருக்கு வந்து அது சுயமாக சம்பாத்திய சொத்திற்கு என்ன மதிப்பு உள்ளதோ அதே மதிப்பு தான் அந்த சொத்துக்கு உண்டு. அதனால் நீங்கள் அந்த பயப்பட வேணான்னு தைரியமாகவே நீங்கள் வந்து கேஸ் எந்த கோர்ட்லனாலும் கேஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக போன வாரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, கோர்ட்டு திறந்தோன்னு 6ஆம் மாதம் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நத்தத்தை பேஸ் பண்ணிட்டு வர சொத்து வந்து அது சுய சம்பாத்திய சொத்துக்கு தான் கணக்கே தவிர அது பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டு பங்கு கேட்கறதுக்கான அருகதை வந்து கூட பிறந்தவங்களுக்கு. அந்த அண்ணன் தம்பி ஒரு கேஸ் போடுறாங்க, அப்பா வந்து ஒரு பையனுக்கு வேண்டி சொத்து எழுதி வச்சுட்டாரு, நத்தன் சொத்து பூர்வீக சொத்துன்னு கேட்க முடியாதுப்பா. அப்பாவுக்கு தனிப்பட்ட முறையில் பாத்தியப்பட்ட சொத்துப்பா, அதை எழுதி வச்சது சரிப்பான்னு தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அது உங்கள் அம்மாவுக்கு அந்த சொத்து சரியான சொத்து உங்கள் அம்மா பேரில் இன்றைக்கி இருந்துச்சுன்னா உங்கள் யாராவது ஒருத்தருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது உங்கள் அம்மாவே தாராளமாக அனுபவிச்சுட்டுலாம் தப்பு கிடையாது. அப்போ வாரிசு அடிப்படையில் உரிமை கேட்க முடியாதுங்களா சார்? வாரிசு அடிப்படையிலலாம் கேட்க முடியாது. நத்தாங்கிறது இப்போ என் வேலை நத்தத்தில் ஒரு பட்டா கொடுத்துன்னா அது என் சொந்த சொத்து, நான் யாருக்கு எழுதி வைக்கிறோன்னா எழுதி வச்சுட்டு போகலாமே. எழுதி வைக்காமலே போயிட்டா, எழுதி வைக்காமல் போயிட்டா என் சொத்து எல்லாத்தையும் என் பிள்ளைங்களுக்கு தானே இறங்கும். என் வாரிசு யாராக இருக்குமோ அவங்களுக்கு இறங்கிடும். அப்போ தான் அது இறங்கும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என்னோட சொந்த சொத்து, எனக்கு தனிப்பட்ட முறையில் பாத்தியப்பட்ட சொத்து. நான் அந்த சொத்தை யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். எங்கள் கூட பிறந்தவங்க வந்து எங்கள் அப்பா வழி வந்துச்சுன்னு சொல்லிட்டோ, இல்லை எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க வந்து அவங்க வழி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உரிமையெல்லாம் கேட்க முடியாது. சரிங்க சார். ஒருவேளை வாரிசு இல்லை, யாருமே இல்லை, ஒருத்தர் இருந்தார், நத்தத்தில் வந்து நிறைய லேண்ட் அனுபவிச்சிருந்தாரு, அவர் போயிட்டாரு, அப்புறம் சொத்து நத்தம் சொத்து யாருக்கு போய் சேரும்? வாரிசே இல்லை, யாருமே எந்த வழியும் வாரிசே இல்லை. வாரிசே இல்லை, காலியாக இருக்குன்னா அந்த விஓவுக்கு கணக்கு தெரிஞ்சுன்னா விஓ வந்து அதை வந்து அரசுக்கு சொந்தமான சொத்துன்னு ஒரு கணக்கை மாற்றிருக்கணும். இல்லை அப்படின்னா யார் பேரில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த சொத்தின் வாரிசுதாரர்கள் யாராவது உரிமை கோருறாங்களா, இல்லை அனுபவம் யார்கிட்ட இருக்குங்கிறத பார்க்கணும். அனுபவம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவரோட வாரிசுதாரர்களுடைய தொடர்புடைய முதல்நிலை வாரிசோ, 2ஆம் நிலை வாரிசோ, இல்லை 3ஆம் நிலை வாரிசோ யாரோ ஒருத்தரோட அனுபவத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க பேருக்கு வந்து சட்டப்படி நியாயப்படி வந்து பட்டாவை பேர் மாற்ற சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீதிமன்றமும் சரி வருவாய் அலுவலகம் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாம். யாருமே கிளைம் இல்லைங்கிறப்ப அந்த இடம் காலியாக தான் கிடக்குங்கிறப்ப அது அரசு சொத்தாக மாற்றுவதற்கான அனைத்து விதமான உரிமைகளும் வருவாய்த்துறையினருக்கு உண்டு. சார், வினோத் கோபால் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். சரி. நத்தம் வந்து காலிமனையை வந்து 60 வருஷமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி. அதாவது ஆடு மாடு கட்டுற கொட்டகை மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி. அதுக்கு வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க. சரி. பட்டா கிடையாதுங்களாம். சரி. இப்போ எப்படி அரசு வந்து அந்த இடத்த எடுத்துக்குமா, இல்லை எங்களுக்கு பட்டா கொடுக்குமா அப்படின்னு கேள்வியே. அவங்க பேரில் பத்திரமே இருக்குன்ட்டாங்க. அதாவது பத்திரம் பேசுமா பட்டா பேசுமானா பத்திரம் தான் பேசுவோம். அதனால் வந்து பத்திரம் அவங்க பேரில் இருக்குனால அது அவங்களுக்கு சொந்தமான சொத்துங்கிறதுலேருந்து தெளிவுபடுத்திக்கங்க. ஓகேவா? அதுக்கு பட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டா கேட்குறதுக்கு நான் சட்ட நடவடிக்கைகள் பண்ணுங்க. வந்து இந்த சர்வே 1960 40 50 உங்கள் பேர் ஒரு கிரை பத்திரம் ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து மொத்தமாக போட்டிருப்பாங்க. மொத்த இடத்தையும் போட்டு அந்தில் கட்டுப்பட்ட ஒரு 5 சென்ட் 4 சென்ட் போட்டு 4 கண்டிப்பாக குறிப்பிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 இன்றைக்கி அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சை எடுத்து அந்த இடம் எந்த இடத்துல உட்காருதோ அந்த குறிப்பிட்ட சப்டிவிஷன் பண்ணி அந்த இடம் எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்திற்கான வருவாய் ஆவணங்கள் நத்தம் தூய சீட்டு அடங்கல் பதிவேடு வந்து விஓட்ட யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். காலியாக இருக்கா, இல்லை உங்களுக்கு வித்த நபர்கள் பேரில் இருக்கா, இல்லை அரசுக்கு சொந்தமான இடம் இருக்காங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க. நீங்கள் தெளிவாகிட்டு அதன் பேரில் நீங்கள் பட்டா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா கொடுத்தே ஆகணும். கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். மறுப்பதற்கான
அருகதை வந்து வருவாய் அதிகாரிகள் கிடையாது. ஏன்னா நீங்கள் பத்திரம் வச்சுருக்கீங்கன்னா பத்திரம் தான் பேசும். அந்த இடத்த பாதைன்னு போட்டிருக்கட்டும், புறம்போக்குன்னு போட்டிருக்கட்டும், வேறு யார் பேரில் ஆனால் பட்டா கொடுத்துருக்கட்டுமே, ஆனால் அந்த சொத்து பத்திரம் நீங்கள் வச்சுருக்கனால உங்களுக்கு தான் அது ஜெயிக்கும். அதனால் நீங்கள் அதை தைரியமாக நீங்கள் பட்டாவுக்கு மூவ் பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. பட்டா வாங்காமல் இருக்கிறது தப்பு, பட்டா வாங்கிக்கோங்க. பட்டா வாங்கலாம் அதனால் என் சொத்துலேருந்து வெளியேற்றுவாங்கிற அது வந்து கற்பனை, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏ முத்து அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். சரி சார். என்னுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் இறந்துட்டாரு. என்னுடைய அண்ணன் எனக்கு தெரியாமல் நிலம் வீட்டு மனையை பத்திரம் எழுதி வாங்கி கொண்டார். சரி. பெரிய அண்ணன் தான் வந்து இதை செய்தாருங்களாம். சரி. சின்ன அண்ணன்கிட்ட போய் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்களா, உனக்கு நான் பங்கு தரமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி. இதில் பெரிய அண்ணனும் இறந்துட்டு இருக்காரு. சரி. சின்ன அண்ணன் வந்து இப்போ எதுவுமே தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி. ஏன்னா ஒரே காரணம் இவங்க பெண் பிள்ளையா இருக்கிறதால. சரி. இப்போ நான் என்ன பண்ணுறது, எல்லாமே இப்படி பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ அப்பாட்டேருந்து எழுதி வாங்கியிருக்கேன்னா அப்பாவுக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சுங்கிறத பார்க்க சொல்லுங்கள். நத்தத்தை மட்டும் பற்றி கேள்வி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதில் ஜெயிக்கிறது கஷ்டம். அது இல்லாமல் பட்டா சொத்து, அதாவது ரயத்வாரி, நஞ்சை, புஞ்சை இந்த மாதிரியான வகையில் ஏதாவது நிலங்கள் வந்து அவர் பேரில் இருந்து அதையும் சேர்த்து எழுதி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சொத்துக்கள் ப்ளஸ் இந்த சொத்துக்கள் எல்லா சொத்துக்களையும் நிலமும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படிங்கிறப்ப எல்லா சொத்துக்களுமே வந்து அவருக்கு பூர்வீகப்படி பாத்தியப்பட்டுச்சு. அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக ரெக்கார்டை ரெடி பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த பேரில் ஒரு நல்ல வழக்கறிஞராக பார்த்து உடனடியாக நீங்கள் அந்த சொத்து எந்த ஊரில் இருக்கோ, நீங்கள் இருக்கிற ஊரில், நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, சொத்து தஞ்சாவூரில் இருக்குன்னா நீங்கள் தஞ்சாவூரில் தான் வழக்கு போடணும். சொத்து எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் தான் நீங்கள் வழக்கு போட முடியும். அந்த ஊரில் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக வச்சு ஒரு பாகப்பிரிவினை வழக்கு போடுங்க. அந்த பாகப்பிரிவினை வழக்கில் உங்களுக்கு எவ்வளோ பங்கு வேணும், 3ல் 1 பங்குன்னு சொல்லிட்டுனா 3ல் 1 பங்கு பாகமும் கேட்டு ப்ளஸ் வந்து அவங்க பேரில் ஏற்படுத்தியிருக்கிற ஆவணங்கள் வந்து செல்லாதுங்கிற ஒரு பரிகாரத்தையும் கேட்டு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான விடை கிடைக்கும். சார் அடுத்த கேள்வி யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இல்லை, அவர் என்ன சொல்லிங்கன்னா 2001 வந்து பத்திரம் பண்ணியிருக்காங்க. சரி. 2023 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்து கிடைக்கலைங்களாம். சரி. இடைப்பட்ட 22 ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சிங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாவுக்கு வந்து நாங்கள் அப்ளை செஞ்சுட்டு இருக்கோம். சர்வேரும் வந்து அளக்குறாரு, சர்வே நம்பரும் மாறிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த இடம் வந்து வெவ்வேறு நம்பர் போயிடுச்சு, 151 152 அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அனுபவிச்ச சர்வே நம்பரே இல்லைங்க. இப்போ சப்சர்வே பண்ண வேறு நம்பரே போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நம்பரே எல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து காலி இடமாக தான் இருக்காது, அவங்க வீடு கட்டி உட்காந்துருந்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து நத்தத்தில் தான் இருக்கும் இவரோட கேள்வி வர்றப்ப. ஏன்னா நத்தத்தில் வந்து உங்களுக்கு மாறும். பழைய சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 28/1 இருக்கும். அதுக்கு புதிய சர்வே நம்பர் கொடுத்து 179 கொடுத்து 1 2 3 4 5ன்னு சொல்லி நிறைய சப்டிவிஷன்லாம் ஆயிருக்கும். அதனால் அந்த சர்வே நம்பரோட செயின் லிங்க் வந்து இந்த சர்வே நம்பர் தாங்கிறதுக்கு என்ன முதல் ஒரு ஆவணத்தை எடுத்துக்கங்க. ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு பத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தில் இருக்கிற இடம் இந்த இடம் தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்க இடம் தாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த வருடத்திற்கான பத்திரம் பதிவு செய்த பொழுது இருந்த வருவாய் ஆவணம் எஃப்எம்பி ஸ்கெட்சு ப்ளஸ் 86 வீடியோ அந்த ரெக்கார்டை எடுத்துக்கோங்க. தற்பொழுது இருக்கிற எஃப்எம்பி ஸ்கெட்சுக்கு அந்த நம்பர் இந்த நம்பரும் டேலி ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அது தொடர்பாக அந்த முழு விவரத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பெட்டிஷன் கொடுக்குறப்ப இந்த சொத்தை நான் 2000 வாங்கினேன், இந்த சொத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அனுபவிச்சுட்ருக்கேன், 2023 பட்டா எனக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளைனாக ரொம்ப பிளாங்காக பெட்டிஷன் கொடுத்துறாங்க. அந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்காம நீங்கள் 2000 வாங்குறப்ப இந்த சொத்தோட சர்வே நம்பர் எவ்வளவு, மொத்த சர்வே நம்பர் எவ்வளோ இருந்துச்சு, எஃப்எம்பி ஸ்கெட்சில் வந்து 4 இந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு இத்தனை வருஷமாக உங்களோட அனுபவம் 20 வருடங்களாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்துச்சு, வீடு கட்டியிருக்கேன்னா வீடு கட்டியிருக்கேன், இபி ரசீது வாங்கியிருக்கேன், ரேஷன் கார்டு என் பேரில் இருக்குது, அனைத்து விஷயங்களையுமே குறிப்பிட்டு 2023 இந்த சொத்து இந்த மாதிரி இருக்குது, இந்த சொத்தோட எஃப்எம்பி ஸ்கெட்சில் இந்த சர்வே நம்பர் இது குறிப்பிட்டிருக்கு, வருவாய் ஆவணங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் நீதித்துறை நாடுனீங்கன்னா அதற்கான உத்தரவு கிடைக்கும். சார் அடுத்த கேள்வி, பரிமணம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த நத்தம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செங்குந்தர் சமுதாயத்திற்கு சொந்தமானது அப்படின்னு அடங்கல் இருக்குங்களா? சரி, அது என்னங்க சார் பண்ணுறது, யாருக்கு சொந்தமாகும்? இல்லை, அது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது சார். ஒரு பொது இடம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியா மக்கள் வந்து ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ பழனி கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பழனி கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து நாடார் சமுதாயத்துக்கு சொந்தமானது, இந்த சொத்து வந்து கோனார் சமுதாயத்துக்கு சொந்தமானது, இந்த சொத்து செட்டியார் சமுதாயத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில இடத்துல வந்து வருவாய் ஆவணங்கள்லாம் இருக்குது. அந்த வருவாய் ஆவணங்கள் எதன் அடிப்படையில் அது ஏற்படுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த
இப்போ கோயில் திருவிழா நடக்குது, கோயில் திருவிழாவில் போய் சோறாக்கி போடுறது, கோயில் திருவிழாவில் போய்ட்டு ஒரு சிறப்பு காலங்களில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறது, நீர்மோர் ஊற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. ஒரு சில திருவிழாவில் ஒரு சிறப்பு சேவைகள் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து அந்த சமுதாயத்தின் நபர்களால் வந்து செய்யப்பட்டிருக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செங்குந்தர் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னா அந்த சமுதாயத்தின் பொறுப்பாளர்கள் அதை பொது இடமாக தான் பயன்படுத்த முடியுமே தவிர தனிப்பட்ட இடமாக மாற்றி தனிப்பட்ட நபர் வந்து அந்த சத்தம் வந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அது ஒரு சமுதாய பொது நல நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட இடமாகத்தான் அது இருந்திருக்கும். விசாரிச்சிங்கன்னா தெரியும்.